பாஸ், என்ன இப்படி ரசிச்சு சாப்பிடுறீங்க நீங்க? இது ஒண்ணும் சிக்கன் கிடையாது, வெஜிடபிள்ஸ் தான். என் கற்பனையில வந்தது என்னவோ சிக்கன் தான். ஆனா நான் உண்மையா சாப்பிட்டு இருக்கிறது இந்த முள்ளங்கிய. அதே மாதிரி என் கையில இருக்கிற தங்கம் குளத்துக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வைரமா மாற போகுது. என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்குடா. நம்பர் 1, நம்பர் 2, தங்கம் இருக்குல்ல, அது வைரமா மாற போகுது. தங்கம் ஒரிஜினல் தான், ஆனா கிடைக்க போற வைரங்கள் டூப்ளிகேட். என்னோட செயின் இந்த தண்ணிக்குள்ள வீழ்ந்துருச்சு. அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி தெரியுமா? இங்க பாருங்க, உங்க செயின் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னா இங்க இருந்து கத்தாம தண்ணிக்குள்ள போய் தேடுங்க, அப்பதான் கிடைக்கும். எனக்கும் பயமா தான் இருக்கு. நான் தான் இந்த தண்ணியில வாழக்கூடிய நீர் கடவுள். ஒருவேளை இதுக்குள்ள தங்கம் விழுந்திருந்துச்சுன்னா அவங்களுக்குன்னா இங்க இருக்கிற வைரங்களை அள்ளி தருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் வைரத்தோட மதிப்பு தங்கத்தை விட ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இப்போ உங்களுக்கு நான் வைர மாலைய தர போறேன். இந்தாங்க, வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே. என்னோட தங்கச்சி எனக்கு பதிலா நீங்க வைரச்சி கொடுத்ததுக்கு நன்றி. இந்தா என்னோட செயின், அப்புறம் என்னோட மோதிரம். இந்தாங்க என்னோட நெக்லஸ் கூட வச்சுக்கோங்க. இந்தாங்க என் தங்க பல்ல கூட எடுத்துக்கங்க. அச்சோ, மோசம் போறாங்களே. என்னென்ன ஆட்டைய போட போறான்னு தெரியலையே. இவ்வளவு நாளா எங்கடா இருந்துச்சு இந்த நகை எல்லாம்? நன்றி நீர் கடவுளே, நன்றி, ரொம்ப நன்றி. இது வரைக்கும் இந்த குளத்துல நான் பார்த்து இந்த மாதிரி ஒரு சாமி வெளியே வந்ததே இல்லையடா. என்னமோ சந்தேகமா இருக்குடா. சரி வா மோட்டோ, நம்ம அண்டர் வாட்டர்ல போய் அவன் என்னதான் பண்றான்னு எல்லாத்தையும் பாத்துடலாம். மோட்டு, என் தம்பி, என் நண்பா, அந்த தண்ணில ஷார்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. என்ன வளர்ற நீ? ஷார்க் கடல்ல தானே இருக்கும். கண்டிப்பா நீங்க வேற எதையோ பார்த்துதான் பயந்துருக்கீங்கப்பா. ஆமா. ஐயோம்மா, ஷார்க்க பார்த்ததை விட்டு தள்ளுங்க. இவங்க நீர் கடவுளை கூட பார்த்திருக்காங்க. நானும் பாக்குறேன். நீர் கடவுள், நீர் கடவுள், நீர் கடவுள். ஐயோ ஐயப்பா, என்ன உண்டு வேண்டாம். எவ்வளவு பெரிய வாய். ஐயோப்பா வேண்டாம்.
சார் அடே தம்பி என் நண்பா என்னப்பா சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா நீர் கடவுளுங்கிறீங்க ஷார்க்குங்கிறீங்க என்னப்பா இதெல்லாம் கஜா கஜா டாக்டர் ஜட்காய்க்கா பாருங்க நான் தண்ணிக்குள்ள என்னோட தங்க மதரத்தை போட்டேன் தண்ணி கடவுள் நேரா மேல வந்து எனக்கு வைரத்தை கொடுத்துட்டாரோ இத பாருங்க இது ஒரிஜினல் வைரம் ஐயா. அட என் தம்பி என் நண்பா கசிட்டாராம் குடுப்பா பாக்கலாம் இந்த வைரம் உண்மையா இல்ல போலியான்னு கண்டுபிடிச்சு சொல்றேன்ப்பா. அடேங்க அப்பா கசிட்டா இது போலி வைரம்பா. அந்த நீர் கடவுள் உங்க எல்லாரையும் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கான்ப்பா. ஆமாப்பா. பத்துலோ அந்த டுபாகூர் நீர் கடவுள் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும்டா. ஐடியா. அந்த நீர்க்கடவுள் ரொம்ப குட்டியா இருக்கான், பாக்குறதுக்கு ரொம்ப அகலமாவும் இருக்கான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் செய்யறது அந்த தண்டனைக்கட்டான்னு தான் சொல்ல வரேன். சீக்கிரமா போனா அவனை கையும் களவுமா நம்ம பிடிச்சிடலாம். மக்கள்கிட்ட ஆட்டைய போட்ட நகைகளையும் திரும்ப கொடுத்துடலாம். ஆம்பத்துல குறுக்குள்ள பத்தரலாமா ஓகே இந்தாங்க பிடிங்க. நண்பர்களே இங்க வாங்க. இந்த லேக்ல திரிமூர்த்தி நீர் கடவுள் வந்திருக்காங்க. அங்கே பாருங்க. இந்த புது நீர் கடவுள் எங்க இருந்து வந்தான்னு தெரியலையே. அதுவும் திரிமூர்த்திகள் சொல்றா. நான் சொல்றத நல்லா கேளுங்கப்பா. 10 இல்ல 20 கிலோ தங்கத்தை ஒரே நேரத்துல கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அதை விட அதிகமா நான் கொடுப்பேன். தங்கம் வைரம் முத்துன்னு எதுவா இருந்தாலும் சரிப்பா. ஆனா நான் 10 இல்ல 20 கிலோக்கு கம்மியா வாங்கவே மாட்டேன். சீக்கிரமா போய் 20 கிலோ தங்கம் எடுத்துட்டு வா போ. சீக்கிரம் போ. பாஷ் எனக்கு என்னவோ உண்மையிலே நீர்க்கடவுள் வந்துட்டாருன்னு தான் தோணுது பாஷ். நம்பர் 1 நாம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச தங்கம் எல்லாத்தையும் நீ கொண்டு வந்து கொடு. அத அவங்க கிட்ட கொடுத்து நாம அதிக வைரத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கிடலாம். திருமூர்த்திகளே வணக்கம். நீங்க கேட்ட அளவுக்கு நான் தங்கத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க. தம்பி என் நண்பா கண்ணா, நீங்க இந்த தங்கத்தை இப்போ தண்ணியில தூக்கி போடுப்பா. ஆமா, அதோட 10 கிலோ அதிக தங்கத்தை எடுத்துட்டு போகிறதுக்கு தயாராகி இருப்பா. என்ன புரியுதா? தேங்க்யூ நீர் கடவுள் திருமூர்த்திகளே. இந்தாங்க இந்தாங்க. என்னாச்சு? இன்னும் உங்களை காணுமே. டைம் ஆயிடுச்சு. திருமூர்த்திகளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் தங்கத்தை கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன பண்ற ஜான்? அது நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதா என்ன? ஆட்டைய போட்டதானே? தண்ணிக்குள்ள இறங்கி எங்க இருக்குன்னு பாரு, போய் தேடிடா. நீர்க்கடவுள் எங்க போனார்னே தெரியலையே. நான் தண்ணி முழுக்க அவங்களை தேடி பார்த்து அவங்க கிடைக்கலையே. கஷ்டப்பட்டு சேர்த்த தங்கம் எல்லாம் போச்சு. என்னோட தங்கப்பெல்லாம் கிடைச்சிருச்சு, மோதிரமும் கிடைச்சிருச்சு. என்ன சத்தம் அங்கன்னு தெரியல, எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தாங்க எல்லாரும் லைன்ல வந்து அவங்க உங்கள்ட்ட வாங்கிட்டு போங்க. வாங்க வாங்க.
இது யாருது? இது எல்லாமே என்னோட தங்கம். நீர்க்கடவுள் கிட்ட நான் தான் இந்த தங்கத்தை கொடுத்துட்டு வந்தேன். இது எல்லாத்தையும் நீங்க கொள்ளடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? இந்த தங்கத்தை எல்லாம் நீ நீர் கடவுள மாறி மக்கள் கிட்ட தன்னடா கொள்ளையடிக்க. நாங்க என்ன செஞ்சோம்னா உன்னை விட பெரிய தில்லாலங்கடியா மாறி உங்ககிட்ட இருந்து நாங்க ஆட்டையை போட்டோம். டேய், எந்த பொருளா இருந்தாலும் உழைச்சி சம்பாதிங்கடா. அடுத்து உங்க பொருளை ஆட்டையை போடாதீங்க. உழைச்சி சம்பாதிக்கிற பொருள் தாண்டா கடைசி வரைக்கும் நம்ம கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னது? இந்த ஜான் பையன் டுபா குர்த்தனமா மேக்கப்ப போட்டுட்டு வந்து ஏமாத்தி இருக்கான். உங்களுக்கு அவன் கொடுத்தானே ஒரு வைரம், அது எல்லாமே டுபாகூர் வைரம் தான். ஆனா நாங்க இவனை ஏமாத்தி உங்க நகைகளை மீட்டு கொண்டு வந்துட்டோம். இனிமேலாவது இந்த மாதிரி பேச்செல்லாம் நம்பாம நகைகளை பத்திரமா வைங்க. நீங்க இப்படிலாம் சீட்டிங் பண்ணிருக்கவே கூடாது. நான் கஷ்டப்பட்டு கொள்ள அடிச்ச நகை எல்லாம் நீங்க என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டீங்க. நீ எங்களை நல்லா ஏமாத்திட்ட. உன்னை நாங்க எல்லாரும் சும்மா விட மாட்டோம். பாரு, புடிங்க புடிங்க, வாங்க வேகமா வாங்க, அந்த ஜானை புடிங்க. ஐயோ ஐயோ